வணக்கம் நண்பர்களே. இப்பதான் விஜயோட ஷோ முடிஞ்சது. அதாவது தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சரை பதவியேற்ற பிறகு அவருடைய முதல் ஷோ இது. ஷோன்னு தான் சொல்லணும். ஒரு வகையில் வெற்றிகரமா முடிச்சிருக்கார். ஆனா நான் இதுக்கு முன்ன வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோ ஒரு முறை திரும்ப பாருங்க. நான் என்னென்னலாம் சொன்னனோ அதெல்லாம் இந்த ஷோவில் வந்து நடந்திருக்கு. இதில் இந்த விஜயோட பேச்சு கேட்டு முடிச்ச உடனே எனக்கு 2 காமெடி நினைவுக்கு வந்தது. ஒன்று, வடிவேலு அவருடைய படத்துலேருந்து இந்த பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன். இன்னமும் நீ போகலை அப்படின்னு கேட்பாரு, அந்த ஸ்லாங்கு. அப்புறம் சந்தானம் ஒன்று சொல்லுவார், இன்னும் திருந்தல்றா மாமா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இது 2 தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. விஜய் பாருங்க, தேர்தலுக்கு முன்பு என்னென்ன புலம்பிக்கிட்டு இருந்தாரோ அதே புலம்பல்களை தான் தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்று முதலமைச்சராக போய் உட்கார்ந்த பிறகும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதே பொய்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆட்சி அதிகாரம் உங்க கையில் வந்துருச்சுப்பா. எல்லாமே உங்க கையில் இருக்கு. எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி செய்யலாம். எல்லாத்தையுமே ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடமே, திரும்ப திரும்ப ஏன் அதை நான் சொல்றேன்னா, இது விஜய் பயன்படுத்திய வார்த்தை. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடமே நான் இதெல்லாம் மாத்திடுவேன், எல்லாத்தையுமே அப்படி தலைகளை புரட்டி போட்டுருவேன்னு சொன்ன அதே வாய் தான் இன்னைக்கு வந்து ஒரே நாள்ல முடியுமா? ஆனா ஒரு நாள், அந்த ஒரு நாள் என்னைக்கு ராஜா? 5 வருஷம் கழிச்சா. இதுல இந்த பேச்சு முழுக்க முழுக்க திமுக, ஸ்டாலின் அவங்களதான் பிடிச்சி தொங்குவார் அப்படின்னு நான் சொன்னேன்ல. இந்த பேச்சு முழுக்க மு.க. ஸ்டாலினையும் திமுகவையும் தான் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னும் 5 வருஷம் இவர் அதைத்தான் செய்வார். 5 வருஷம் இந்த ஆட்சி இருக்குமான்னு தெரியாது. ஆனா ஆட்சி இருக்கிற வரைக்கும் திமுகவையும் மு.க. ஸ்டாலினையும் தான் இவர் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பார். புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஆட்சியினுடைய அந்த அந்த ஒவ்வொரு துறை பற்றியும் அதுல என்னென்ன மாற்றங்களை செய்யணும், எப்படி வந்து மக்களுக்கு அதை ஆக்கப்பூர்வமா வந்து நெறிப்படுத்தணும், இதையெல்லாம் வந்து கவனம் செலுத்துவதில் அவருக்கு வந்து எந்த விதமான அக்கறையுமே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இந்த 1 மாச காலம் நம்மளை பத்தி வெளியே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, வெளியே என்ன கமெண்ட் அடிக்கிறாங்க, வெளியே யார் கிண்டல் அடிக்கிறாங்க, இதையே தான் வந்து அவர் யோசனை இருக்கு. நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன், அவருக்கு வந்து நிறைய ஓய்வு நேரம் இருக்கு. அதனால உட்காந்து யூடியூப் சேனலு, டிவி விவாதங்கள் இதையே தொடர்ந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. படிக்கிறாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா படிக்கிறது ரொம்ப பெரிய வேலை அது. அதே மாதிரி உருப்படியை படிக்கிற மாதிரி யாரும் எழுதுறதும் இல்லை இப்போ. அதனால இந்த நாளிதழ்களை கூட ஒரு புரட்டுறாரா தெரியாது. ஆனா யூடியூப் சேனல்கள் நிறைய பார்க்குறாரு, டிவி விவாதங்கள், டிவி செய்திகள் நிறைய பார்க்கறதுனால அங்க உட்காந்து பேசுறாங்க பாருங்க. குறிப்பா இவருக்கு எதிரான விமர்சனங்களை வைக்கிறாங்களே, அதை வந்து விஜயால தாங்க முடியல. ஒவ்வொரு முன்னையும் அப்படித்தான், ஒவ்வொரு மீட்டிங்லயும் வந்து அந்த யூடியூபர்ஸுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் அவர் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து இந்த மேடையை அதுக்கு தான் பயன்படுத்தி இருக்காரு. தன்னை பற்றி வருகிற குற்றச்சாட்டுகள், விமர்சனங்களுக்கு பதில் சொல்றது தப்பா அப்படின்னு கேட்கலாம். தப்பு இல்லை, நிச்சயமாக அதை நான் தவறுன்னு சொல்லல, கவனிக்கிறது நல்லதுதான். ஆனா அப்படி கவனிச்சவர் வந்து தன்னை எங்கேயாவது திருத்திக்கிட்டாரா அப்படின்னா, நான் திருந்தவே மாட்டேன், அது எப்படி நான் போய் மாறுவேன், என்னுடைய குணம் என்னவோ நான் அப்படித்தான் இருப்பேன். இப்ப இதுக்கு முன்பு 1 மாதத்துக்கு முன்பு தான் விஜய் பேசி நீங்க கேட்டிருப்பீங்க. இடையில விஜய் பேசவே இல்லை. சட்டமன்றத்தில் கூட விஜய் பேசவே இல்லை. சட்டமன்றத்தில் எழுதி வச்சதை படிக்கிறதுலே அவருக்கு பெரிய தடுமாற்றம் இருந்தது. இன்னைக்கு மேடையில் இந்த ஷோ, அதுக்கு தான் இந்த ஷோன்னு சொன்னேன். இந்த ஷோவில் வந்து அவர் ஸ்கிரிப்டை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. எது வரைக்கும்னா முக்கால்வாசி வந்து பண்ணிட்டார். இந்த ஷோவில் முக்கால்வாசியை பர்ஃபார்ம் பண்ணிட்டார். இந்த கால்வாசி இருக்குல்ல, அது கை கொடுக்கல. A4 ஷீட்டை எடுத்துட்டார். எடுத்து வந்து கடன்னு படிக்கிறார். இதுதான் விஜயனுடைய அறிவு, இதுதான் விஜயனுடைய அந்த என்ன சொல்லுவோம், இன்ஸ்டண்டா ஒரு விஷயத்த பேசுறதுங்கிறது அவருக்கு வராது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதை நீங்க இந்த மேடையிலேயே பார்த்துருப்பீங்க. A4 ஷீட் அண்ட் ஸ்கிரிப்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா விஜயால அரசியல் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த மேடையில இதையெல்லாம் பேசிட்டு போனார்ல, திரும்ப அவர் மைக் பிடிக்க எத்தனை நாள் ஆகுதுங்கிறத நீங்க பார்த்துக்கங்க. இந்த கூட்டத்தில் விஜய் பேசுனது முழுக்க முழுக்க பொய்கள் தான், முழுக்க பொய்கள். 200 யூனிட் மின்சாரம் கொடுக்குறேன்னு சொன்னவர், அந்த 200 யூனிட்டை ஏன் ஒரு இக்குன்னா அங்க ஒரு கண்டிஷன் வைக்கிற, இந்த கண்டிஷனை தேர்தலுக்கு முன்ன வாக்குறுதி கொடுக்கும்போது வச்சாரா? இல்லை. அனைத்து வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு மேடையில அதை பேசாம
100 யூனிட் ஏற்கனவே ஜெயலலிதா மேடம் ஜெயலலிதா கொடுத்தாங்க. ஸ்டாலின் சார் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சி காலம் அதுல பெருசா பாராட்டத்தக்க அளவுக்கு அவங்க எதுவும் செய்யல. சொல்லப்போனா பெரிய சுமையை ஏத்திட்டாங்க அவங்க. அந்த மின் கட்டணத்தை எல்லாம் வந்து சொல்லாம கொள்ளாம ஏத்தினாங்க கடந்த ஆட்சியில. நான் அங்கே அதுக்கெல்லாம் முட்டு கொடுக்கவே வரல. ஆனா நீங்க அதை குறை சொல்லி தானே வந்தீங்க. உங்க முதல் அறிவிப்பு என்னவா இருந்திருக்கணும்? அனைவருக்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசங்கிறத பாரபட்சம்ல நீ 500 யூனிட் பயன்படுத்தலாம், 1000 யூனிட் பயன்படுத்தலாம், அது வேற விஷயம். நீங்க 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்கல்ல, அதை நீங்க நடைமுறைப்படுத்தி இருக்கணும், அதை சொல்லி இருக்கணும். அந்த இடத்துலயே வந்து விஜய் சறுக்கிட்டார். அதுக்கு அடுத்து வேற ஏதாவது வாக்குறுதி தருவாங்க, அப்படி வாக்குறுதியை பத்தி பேசுவாருன்னு பார்த்தா அதெல்லாம் பேசவே இல்லை. திரும்ப ஒரு மகா பொய்ய சொல்றாரு. டாஸ்மாக் கடைகளை நான் ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 717 கடையை ஒழிக்கிறதுக்கு இவரு மனு இதுல ஃபைல்ல கையெழுத்து போட்டாரு. ஆனா உண்மையில் மூடப்பட்ட கடைகள் 300 கூட கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு ரிப்போர்ட். இன்னும் 417 கடைகள் அப்படி திறக்கப்பட்டே தான் இருக்கு. அது பள்ளிக்கூடம் அல்லது மருத்துவமனை, பேருந்து நிலையம், அதே போல கோயில்கள், அத்தனை இடத்துலயும் வந்து அந்த மதுபான கடைகள் திறந்துதான் இருக்கு. இவர் ஒன்றும் எதையும் ஒழிச்சிடல. இவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, சொன்ன மாதிரி 700 கடையை ஒழிச்சுட்டா வருமானம் சுத்தமா போயிடுச்சுன்னு என்ன பண்றது? அந்த பயத்தை அதிகாரிகள் சொன்னதுனால அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காரு சார். நீங்க வந்து ஸ்டாலின் சாரை இழுக்கிறார். உடனே ஸ்டாலின் வந்து அவர் ஒரு 1000 கடையை மூடினார், மற்ற கடைகளை வந்து விட்டுட்டார். அதே நேரத்தில் பூரண மதுவிலக்குன்றது வாய்ப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். ஸோ மதுவிலக்கை பத்தி அவர் பேசவே இல்லை. இந்த 10 ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய அது ஒரு நெட்வொர்க். அந்த 10 ரூபாயை ஏன் ஒழிக்க முடியாதுன்னா, யார் விஜய்கள் இல்லை, யார் வந்தாலும் இந்த 10 ரூபாயில கை வைக்க முடியாது, அதை தடையின்றி வாங்குவார்கள். இப்போ 20 ரூபாயை மாறி இருக்குது. விஜய் ஆட்சிக்கு வந்ததால அது 20 ரூபாய் மாறி இருக்கு. இதை பத்தி அவர் ஏதாவது பேசினாரா? டாஸ்மாக் மூலம் பல கோடி கொள்ள 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 இப்போ வரைக்கும் சொல்றாரு. இப்ப இந்த 10 ரூபாய், அதாவது இப்ப வாங்குற 20 ரூபாய் யாருக்கு போகுது? எந்த குடும்பம் அதை கொள்ளடிக்குது? இப்போ மு.க. ஸ்டாலின் குடும்பம் அவங்கதான் முக்கிய காரணம் தோத்ததுக்குன்றார். மு.க. ஸ்டாலின் குடும்பம் யாரு? அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஏதோ வந்து மறைமுகமா உழைக்காம, களத்துக்கு போகாம, மறைமுகமா பதவியில உட்கார்ந்து சாப்பிடுறாங்களா? உதயநிதி களத்துக்கு போய் ஜெயிச்சார், கனிமொழி களத்துக்கு போய் ஜெயிச்சாங்க, தயாநிதி மாற களத்துல போய் தான் ஜெயிச்சார். இவங்க அத்தனை பேருமே குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறத தவிர அவங்க உழைக்காமல் வேறு புறவழியில் எங்கேயாவது வந்து அவங்க பதவி அனுபவிக்கிறாங்களா? த்ரிஷா மாதிரி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்ட விரோதமாக, சட்டத்துக்கு புறம்பாக இங்க இந்த திமுக குடும்பத்தினர் யாராவது அனுபவிக்கிறாங்களா? உடனே சபரீசன் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. சபரீசன் வந்து ஒரு ஐடி கம்பெனி அல்லது இதே மாதிரி தேர்தல் அந்த வியூகத்தை வகுக்கிற ஒரு நிறுவனத்தை நடத்துறாரு. அதை இந்த திமுக பயன்படுத்துறாரு. அவ்வளவுதான். இப்போ இது அத்தனையே வந்து விஜய்க்கு வரும் இந்த குற்றச்சாட்டுகள்லாம். இன்னும் எவ்வளவு நாள்? 1 மாசம் ஆகுது. இன்னும் இந்த ஆண்டு முடியட்டும், இது ஒரு 6 மாசம் போகட்டும், என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. 6 மாத காலம் இவங்களுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னாரு? 6 மாத காலம் இந்த ஆட்சிக்கு தொந்தரவா நான் இருக்க மாட்டேன், இவங்களை ஆட்சி அமைக்காம பண்ற அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்காக உன்னை பத்தி பேசவே கூடாதா? உன் ஆட்சியை பத்தி எதுவுமே பேசக்கூடாதா? ஆட்சி சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. நீ தானே சொன்ன சட்டம் ஒழுங்கு அடுத்த நிமிடம் சரியாயிடுன்னு சொல்லிட்டு. இப்ப சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்கு உன்னால பேச முடிஞ்சா? இன்னைக்கு ஒரு முதலமைச்சரை பதவி ஏற்று மக்கள் முன்னாடி முதல்ல வரீங்க, உங்களால பெண்கள் பாதுகாப்பை பத்தி தைரியமா பேச முடிஞ்சா? ஏன் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குன்னா உடனே போதை கலாச்சாரம்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு? நான் வந்தா அடுத்த நிமிடமே போதையை ஒழிச்சிருவேன், போதை கலாச்சாரத்தை முற்றாக ஒழிப்பேன், இங்க போதைப் பொருள் நடமாட்டமே இருக்காது. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைக்கிறதுக்கு? சரி, போதைப் பொருள் எங்கிருந்து வருதுங்கிறது உங்களுக்கு வேணா தெரியாது சார், புதுசா வந்துக்கிறீங்க. காவல் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் இந்த போதை மருந்து, கஞ்சா இல்ல மற்ற போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து எந்தெந்த துறைமுகத்திலிருந்து எந்தெந்த மாநிலத்திலிருந்து வருதுங்கிறது தமிழ்நாடு போலீசாருக்கு முழுசா தெரியும் சார். அவங்களை கேளுங்க. மத்திய அரசுக்கு நல்லா தெரியும். மத்திய அரசுல இருக்கிற போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவே இருக்கு. அவங்க கூட கலந்து ஆலோசனை பண்ணுங்க. ஏன்னா நீங்க முதலமைச்சர் பொறுப்புல இருக்கீங்க. நீங்க ஓடி ஓடி செய்ய வேண்டியது.
இதெல்லாம் யாரும் தேடி வந்து உங்களுக்கு ஐடியா கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஆலோசனை பண்ணி அடுத்து யாரை பிடிக்கலாம், யார் கூட பேசலாம், எப்படி இதை ஒழிக்கலாம், இது மின்னல் வேகத்துல ஒன்னொன்னு செஞ்சிருக்கணும். நீங்க சிங்கப்பெண் பாதுகாப்பு படையவே அடுத்த வாரம் தொடங்கி வைக்கிறேன்னு சொல்றீங்க. போன வாரம் தொடங்குறதா இருந்துச்சு இல்ல, அது ஏன் தொடங்கல? அதுக்கு பதில் சொன்னீங்களா? அது சொல்ல முடியல உங்களால. அடுத்த வாரம் வரைக்கும் எத்தனை பெண்கள் கற்பழிப்பார்கள், எத்தனை பெண்களை வந்து பாலியல் குற்றங்களுக்கு ஆளாக்குவாங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அப்படி தள்ளி போடுற விஷயமா இது? அடுத்து கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பி தள்ளுறாங்களா? இது கல்யாண வீட்டுல எல்லாம் அரசியல் பேசுறது தான் திராவிட அரசியல். ஒரு ஆட்சி சரியில்லை, புதுசா வந்தா என்ன, புதுசா முள்ளு குத்துன்றதுனால பரவாயில்ல கொஞ்ச நேரம் குத்திக்கன்னு சொல்லி விட்டுருமா, கால் விட்டுருமா, உடனே வந்தது தூக்கி போடுறது. நம்ம அப்படித்தான் இந்த ஆட்சியை தூக்கி போடணும்னு சொல்ற ஒரு நிலை வந்துருச்சு. அதுல இருந்து தற்காத்து கொள்ள இந்த பேச்சில இருந்து கொஞ்சம் டைவர்ட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு விஜய் சாரோட இந்த திருச்சி கூட்டம். அவங்க ரொம்ப நேரம் வந்து யோசிச்சிருப்பேன், என்னடா அது போற இடமெல்லாம் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றான், பெண்களுக்கு இப்படி நடக்குது, எங்க பார்த்தாலும் வந்து குத்து வெட்டு கொலைன்னு நடந்துகிட்டே இருக்கு, இது என்ன, இது நம்ம ஒண்ணு நினைச்சா இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு, எப்படி இதை டைவர்ட் பண்றது, மீடியா கொஞ்ச நேரம் மாறணும், வேற விஷயத்த பத்தி பேசணும், என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு 4 நாளைக்கு இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, என்ன நடந்தாலும் அதை கண்டுக்காம பாரு. இப்ப கோவை சிறுமி அந்த மோசமா கொல்லப்பட்ட அந்த வழக்கு 4 நாள் தான் ஆச்சு, நம்ம மறந்துட்டோம். 4 நாள்ல வெவ்வேறு கேஸ். கோயம்பேடு பெண்ணை அந்த அடிச்சு கொண்ட அந்த வழக்கை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். அது 2 நாள் தான் ஆச்சு. இன்னைக்கு விஜய் சாரோட பேச்சை பத்தி அதை வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படித்தான் வந்து இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து மடைமாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறது விஜய் சாருக்கு அங்கு தரப்படுகிற ஆலோசனை. அந்த ஆலோசனை ஒரு பகுதி தான் அவர் வந்து இன்னைக்கு திருச்சியில் அவரும் வந்து புலம்பிட்டு போயிருக்காரு. அடுத்தவங்களை புலம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் புலம்பிட்டு போயிருக்காரு. எடப்பாடி எல்லாம் வந்து உனக்கு அல்லு சில்லாயிடுச்சா? எடப்பாடி பழனிசாமி இன்னும் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே அல்லு சில்லுகள். அவங்க பத்தியெல்லாம் பேச்சே கிடையாது. ஒன்லி திமுக வர்சஸ் டிவிக்கு. ஒன்னு தாவேகா, இன்னொன்னு திமுக. இது 2 தான். அது 2 தான். அது 2 இருந்தா மட்டும்தான் வண்டி ஓடும். இந்த திமுக அப்படின்ற ஒரு கட்சி இல்லைன்னா, ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு தலைவர் இல்லைன்னா விஜய் வண்டியே ஓடாது. அது அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் வந்து பாதுகாப்பா ஸ்டாலினை பிடிச்சி முன்னாடி நிப்பாட்டிக்கிறார். ஸ்டாலின் இதைத்தான் பயந்துட்டு இருந்தார், இந்த மாதிரி ஒரு கேவலம் வந்துடக்கூடாது அப்படின்னு தான். எடப்பாடி கொஞ்சமாவது வந்து கள நிலவரம் புரிஞ்சுக்கையா, எனக்கு எதிராக நீ இருந்தா தாயா மரியாதை, தயவு செஞ்சு அந்த களத்தை கோட்டை விட்டுறாத, வா நீ நானும் சண்டை போடுவோம் அப்படின்னு அவரு மல்லு கட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனா எடப்பாடி கோட்டை விட்டாரு. இது வந்து கோட்டையில உட்காந்துருச்சு. கோட்டையில உட்காந்துட்டு அவரை வந்து அல்லு சில்லு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக எப்பேற்பட்ட ஒரு தலைவர், எப்பேற்பட்ட ஒரு இயக்கம் அது மற்றும் பலர் அல்லு சில்லு. அப்போ திருமாவளவன் இன்னும் இருக்கிற அந்த கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே அல்லு சில்லு தானே அவங்களுக்கு. திமுக தாவேகாவை தவிர மற்ற எல்லாருமே அல்லு சில்லுன்னா இவங்கெல்லாம் யாருக்குன்னா அது அதையும் கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா, உங்களை வந்து ஏதோ உங்க கட்சியோட மாவட்ட செயலர் மாதிரி ஒருத்தர் நின்று வரவேற்று அதுக்கப்புறம் பிரஸ் மீட் வச்சு ஐயோ உதயசூரன் செல்லுதல் நின்று ஜெயிச்ச தப்பா போச்சே, நாங்கள் தனியாக வந்திருந்தா உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா அங்க ஒரு புலம்பிக்கிட்டு இருந்துச்சு வைகோவோட பையன், இந்த வைகோவோட பையன், அந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் யாருப்பா? அவங்க எல்லாமே அல்லு சில்லுங்க தானே. ஆனா ஒரு வகையில விஜய் சொல்றத ஒத்துக்கலாம் தான். இவங்கெல்லாம் அல்லு சில்லு மைண்ட் செட்டு தான். இவங்கெல்லாம் நேர்மையான தலைவர்களா இருந்தா இப்படி போய் வந்து அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த மந்திரி பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போய் கெஞ்சிக்கிட்டு நிக்குதுங்க, மான வெக்கத்தை விட்டுட்டு. நம்மெல்லாம் பெரிய கொள்கை தலைவர், பெரிய கொள்கைவாதின்னு நினைச்சவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமான அரசியல்வாதிகளா தான் இருந்திருக்காங்க. ஆனா நம்ம வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் மிகப்பெரிய தலைவரா நமக்கு தெரியுது. அது யாருன்னா பிரேமலதா விஜயகாந்த். நேற்று போட்டு வெளுத்தாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இனி வரும் நாட்கள்ல விஜயோட இந்த பேச்சுக்கு பதில் சொல்லுவாங்க, இந்த அல்லு சில்லு பேச்சுக்கு. மற்றபடி விஜயை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்றேன், எப்பவும் சொல்றேன், விஜய் பொய்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பெரிய பிம்பம், போலி பிம்பம். நண்பர்களே, இந்த பொய் எல்லா கூட்டத்திலையும் வந்து தொடரும். இன்னைக்கு விஜய் சொல்ற பொய்களை அவர் திரும்ப 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 வெவ்வேறு வார்த்தைகளில், வெவ்வேறு பாவனைகளில், வெவ்வேறு உணர்ச்சிகளில் அவர் வந்து சொல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லா கூட்டங்களிலும் இது வந்து தொடரும். அவரால் வந்து எஃபிஷியண்டா எதையும் வந்து செய்ய முடியாதுங்கிறது ஏன் நான் சொல்றேன்னா, நீ யார் அதை சொல்ல, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
நான் இந்த களத்துல ஒரு 33 வருஷம் பயணிச்சிருக்கேன். எனக்கு நான் பார்த்த என்னுடைய அனுபவத்தை வச்சு மற்ற தலைவர்கள் செஞ்ச அவங்களுடைய அந்த வேலைகள் எல்லாம் என்ன, தமிழ்நாட்டுக்கு அவங்க என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தனுடைய விளைவு தான் நான் வந்து இதை சொல்றேன். விஜயால இந்த தமிழ்நாட்டை கட்டி ஆள்வதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். தமிழ்நாட்டை கட்டி ஆள திறமை மட்டும் போதாது. தமிழ்நாட்டை கட்டி ஆள்வதுங்கிறது ஒரு கலை. அது கலைஞருக்கு கை வந்தது, எம்ஜிஆருக்கு கை வந்தது, ஜெயலலிதாவுக்கு கை வந்தது, ஸ்டாலினுக்கு கை வந்தது. அந்த ஸ்டாலினை பொய்களால் வீழ்த்தும் கலை மட்டும்தான் விஜய்க்கு கை வந்திருக்கு. இந்த தமிழ்நாட்டை ஆளும் கலைங்கிறது அவருக்கு ஒருபோதும் வராதுங்கிறத வருகிற காலம் வந்து உணர்த்தும். மற்றபடி வந்து இந்த திருச்சி மக்கள் சந்திப்புங்கிறது நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தனோ விஜய் கிட்ட இருந்து அதெல்லாம் வந்து இதில் வந்துருச்சு. அவரால் வந்து மத்திய அரசையோ அல்லது மோடியையோ அமித்ஷாவையோ அல்லது மத்திய அரசு எப்படியெல்லாம் வஞ்சிக்குதுங்கிறதையோ அவரால் பேச முடியல. தமிழ்தாய் வாழ்த்தை ஒரு கவர்னர் இருக்கும்போது அந்த தமிழ்தாய் வாழ்த்தை அவரால் முதல்ல பாட முடியல. தன்னுடைய கூட்டத்துல, ஏன்னா பாக்குறவங்க கேட்டக்கூடாதுல்ல, பாத்தியா எங்க கூட்டத்துல தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக வந்து தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறாங்க. அதை வந்து நம்ம பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது ஒரு வகையான நடிப்பு. இது அதான் சொன்னேன், இது பக்கா ஷோ. இது இந்த ஷோவில் ஒரு 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 பாட்டு தான் வந்து அந்த தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுது. மற்றபடி போய் நம்ம அதாவது தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடலாமா மூணாவதா பாடலாமான்ற முடிவு பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க ஒருத்தர் மோடி கிட்ட போய் அனுமதி கேட்கறதுங்கிறது எவ்வளவு கேவலம். அதுலயே தெரியலையா ஒரு ஆட்சியோட லட்சணம், ஆட்சி நடத்துற கேவலம் என்னன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் மத்திய அரசை பத்தி பேசுவாரா? மத்திய அரசு செய்கிற ஓரவஞ்சனை பத்தி பேசுவாரா? இங்க மத்திய அரசின் திட்டங்கள் ஒன்னொன்னா உள்ள வரப்போதே அதை பத்தி எல்லாம் வந்து அவர் ஏதாவது பேசினாரா? இந்த டீலிமிட்டேஷன் பில்லு திரும்ப வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை எதிர்த்து இவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற திட்டம் ஏதாவது இருந்துச்சு அவருக்கு? நியாயமா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆக்கப்பூர்வமான முதலமைச்சர் அப்படின்னு இருந்திருந்தா இன்னைக்கு கூட்டத்துல இப்ப நான் எல்லாம் வந்து எதிர்பார்த்தேன் இதைதான் பண்ணுவார் விஜய்ன்ட்டு, அதையே பண்ணிட்டாரு. என்ன பெரிய முதலமைச்சர் அவரு? நான் சொன்னல ஒரு விஷயத்த சொன்னல, இது இல்ல நீங்க எல்லாம் கணிக்கிற மாதிரியான ஆள் இல்லடா, நான் வேற பார் அப்படிங்கிற மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் பில்லு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன ஓரவஞ்சனை பண்ணுது, இதை வந்து நான் தட்டி கேட்காம விட மாட்டேன். எனக்கு கண்டிப்பா வந்து இதுக்கான நீதியை நீங்க கொடுக்கணும். மேகதாதுல அணை கட்டுறதுக்காக துடிக்கிறாங்க, இதை தடுத்து நிப்பாட்டணும். ஒன்றிய அரசையே அந்த இடத்துல டபுள் கேம் ஆடுது. இது எல்லாம் இதே உணர்ச்சி பொங்க இந்த மேடையில இதையெல்லாம் பேசியிருந்தா நான்லாம் வாயடிச்சு போய் நின்று பார்த்துருவேன். பாடுறா இந்த பையனுக்குள்ள என்னென்ன இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான உணர்ச்சிகள் வெளிப்பட்டு இருக்கோம். ஆனா இது அல்ப அரசியல் தானே. இந்த அற்ப அரசியலை தான் அவர் செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்ம நினைச்சோம். அது நடந்துருச்சு. இந்த அரசியல் விஜயனுடைய இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கிறது தான் வந்து இனிவரும் நாட்கள் தொடரும். இவர்களால் ஒருபோதும் ஒரு சரியான ஆட்சியை, நேர்மறை ஆட்சியை வந்து இவங்களால தர முடியாது. இவர் ஒன்று சொன்னாரு, அந்த 5 நாள் மே 4ஆம் தேதி மே 9ஆம் தேதி வரைக்கும் 5 நாள் நான் பட்ட பாடு எனக்கு இல்லைனா தெரியும். ஐயோ முதலமைச்சர் பதவி கிட்ட வந்து என்ன ஒரு சேர்ல உட்கார விடாம பண்ணிட்டாங்களே, இவங்க 2 பேரும் கூட்டணி சேர போறாங்களே, ஐயோ அவ்வளவுதானா, இந்த ஆட்சி நம்ம கைக்கு வரவே வராதா, போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருந்திருக்காரு இவரு. அதை வந்து மேடையில மைண்ட் வைஸ்ன்னு சொல்லிட்டு சத்தமா பேசிட்டாரு. இதுதான் இன்னைக்கு நடந்தது. அப்புறம் இன்னொன்னு, இந்த கோட்டு சூட்டு, நாமெல்லாம் கோட்டு சூட்டு போடக்கூடாதா? சாமானிய கோட், நீ சாமானியனப்பா, நீ எப்பேற்பட்ட நடிகன், அதுவும் எப்படி முதல் இடத்தில் உச்ச நடிகன், நீ யாரும் வாங்காத சம்பளம் வாங்குற ஒரு மிகப்பெரிய உச்ச நடிகன், நீங்க எப்படி சார் சாமானியன் ஆவீங்க? நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செல்லப்பிள்ளை, நீங்க தமிழ் சினிமாவின் செல்லப்பிள்ளை, நீங்க சாமானியர் எல்லாம் கிடையாது. சரி, நீங்க கோட்டு சுட்டு போட்டீங்க, அதை கேள்வி கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க தெரியுமா சார்? விஜய் சார் ஏன் கேட்டாங்க தெரியுமா? ஆள போறா தமிழ உலகம் எல்லாமே பாட்டு பண்ணுது யார் சார்? வேட்டி கட்டிய தமிழ உலகத்தை ஆள போறா அப்படின்னு பாட்டு பண்ணது யார் சார்? ஏன் வேட்டி கட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாதா? வேட்டி கட்டிட்டு வெளிநாட்டு மாநாட்டுல போய் பங்கேற்க கூடாதா மருத்துவர்? அப்படியெல்லாம் புரட்சி பண்ணீங்களா சார்? புரட்சி மெர்சல்ல அதை பார்த்தவன் தானே அந்த கேள்வி கேட்கிறான். வேற யாரும் வெளியால் கேட்டிருந்த. இதெல்லாம் பார்த்து என்ன சார் சினிமாவில் வந்து இந்த மாதிரி வீரமா டைலாக் பேசினாரு, வேட்டியோட பெருமையெல்லாம் வந்து சும்மா அப்படி பறக்க விட்டாரு. இப்ப போய் இந்த கேள்வி கேட்டு இப்ப முதலமைச்சரான பிறகு கோட்டு சூட்ல வர்றாரு.
அதுவும் எப்படி 4 லட்சம் ரூபாய் கோட்டு சூட்டு, 4 லட்சம் ரூபாய் கோட்டு சூட்டு சார். குறிப்பிட்ட ஒரு டெய்லர் தான் வந்து அதை தைக்கிறார் சென்னையில். அது டைம்ஸ் ஆஃப் இந்தியால பெரிய கட்டுரையே வந்துருச்சு. கேட்க மாட்டாங்களா சார்? அந்த கேள்விக்கு நீங்க நேர்மையா பதில் சொல்லுங்க சார், ஏன் போட்டன்ட்டு. அட்லீஸ்ட் நீங்க கொள்கை தலைவராக வச்சிருக்கிற பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாருங்கிறதையாவது சொல்லுங்க சார். சரி, அதெல்லாம் மனப்பாடமா பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, கபாலியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார் சார் கோட்டு சுட்டு போடுறதுனுடைய பின்னணி என்னன்ட்டு. அதையாவது கூட சொல்லியிருந்தா அந்த ஃபேஸ் சேவிங்னு சொல்லுவாங்கல்ல, தலை குப்பர் கவர்ந்தாலும் மீசில மண் ஓட்டலன்னு சொல்றாங்க, அது போல அப்படி ஒரு ஃபேஸ் சேவிங் ஒரு தருணமா அது மாறி இருக்கும். ஆனா நீங்க அது கூட உங்களுக்கு தெரியல. நீங்க ஏதோ ஒண்ணு வளரிட்டு போறீங்க இந்த உடை அரசியல் பத்தி. சாமானியா எல்லாருமே போடலாம், யாரும் அது போடக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மரபுன்னு சொல்லிட்டு. ஏன் சட்டமன்றத்துல தமிழ் தாய் முதல்ல போடுறாங்க மரபு? அந்த மரபுப்படி ஏன் நீங்க தமிழர் மரபான வேட்டி சட்டையை அணியாம புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. அதை யாரும் உங்களை குத்தமா சொல்ல, யாரும் கோர்ட்டில் ஏற்றி நிப்பாட்டிடல அதுக்காக. அதுக்கடுத்து இந்த திருச்சி கிழக்கு தொகுதி அது காலியாக போகுது. நான் உங்க ஆளுங்களே ஒருத்தரை தான் வேட்பாளர் நிப்பாட்டிக்கு போறேன். இந்த வாட்டியும் மிஸ் பண்ணாம எப்படியாவது போட்டுருங்க. நண்பா நண்பீஸ், குட்டி நண்பா நண்பீஸ், அதை சொல்ல முடியாது ஏன்னா கோர்ட்ல கேஸ் இருக்கு. அதனால அதுக்கும் ஒரு பிரச்சாரம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நான் முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன், பத்திரிகையாளர்களுக்கு வெளியே இந்த ஏதோ ஒரு இந்த ஆடு மாடு அரைக்கிறதுக்கு கொட்டா போடுவாங்களே அந்த மாதிரி போட்டு நீங்கள் இங்கே இருந்து டிவி பார்த்து தெரிஞ்சுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கப்புறமா இந்த செய்தி பெருசாகி அது புதிய தலைமுறையில் தான் செய்தி பெருசாக போட்டாங்க. அது பறவைகளுடைய விளைவு வந்து உள்ளவே இடம் கொடுத்துட்டு தான் சொன்னாங்க. கொடுத்தாங்களா கொடுக்கலையே தெரில, அது வேற விஷயம். அப்புறம் நான் அந்த இவருக்கு வந்து கூட்டம் கூடலை அப்படின்னு நான் சொன்னேன்ல, உடனே நிறைய கூட்டம் வந்தது அப்படின்னாங்க. கூட்டம் கூடலன்றது என்னன்னா, முன்னெல்லாம் என்ன பண்ணுவார், ஏர்போர்ட்டில் வந்துட்டா ஏர்போர்ட்லேருந்து அவர் பேசுகிற இடம் வரைக்கும் வந்து கூட்டம் அப்படியே சும்மா அடைச்சிக்குவாங்க. 2 பக்கத்துல அவ்வளோ கூட்டத்தை காட்டுவாங்க, பின்னாடியே ஆட்கள் ஓடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, கான்வாய்கள் இருக்கு, அதனால வந்து கூட்டம் பின்தொடரல அப்படின்னா கூட இருமருங்கிலும் பெரிய கூட்டம் இருந்ததுனால அப்படியெல்லாம் யாரும் இல்லை. அங்கங்க கொஞ்சம் பேர் நின்னாங்க, அவ்வளவுதான். 10 கிலோமீட்டர் தூரம் 10 கிலோமீட்டர் தூரமா வந்து அவ்வளவு கூட்டமெல்லாம் இல்லை. 5000 பேர் தான் அங்க கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அதையே வந்து அலைகடலான மக்கள் திரண்டதா இந்த ராஜ்மோகன் செய்தி பொய் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அவர் வந்து அங்க சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப போகும்போது ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. அங்கங்க வழியில் வந்து மக்கள் கூடி நின்று விஜயை வாழ்த்தி அனுப்புனதை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இந்த தற்கொலைன்னா நான் யாரு அவங்களெல்லாம் சொல்லலை. இந்த தற்கொலைன்றது வந்து அவரால் வந்து பொறுத்துக்க முடியல. தற்கொலைத்தனமா பண்றப்ப தற்கொலைன்னு சொல்லாம வேற என்ன வார்த்தையை பயன்படுத்த முடியும்? தற்கொலைன்னு தானே சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் சொல்றது இல்லை, பயப்படுறாங்க பாவம். ஏன்னா லீகல் பேக்ரவுண்ட் இல்லாம, உங்களுக்குன்னு ஒரு பின்புலம் இல்லாம தயவு செஞ்சு வந்து ஆக்ரோஷம் பேசி மாட்டிக்காதீங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் மாதிரி இருந்து போடுறாங்க, பொது வெளியில எச்சரிக்கிறாங்க. சரி, எதுக்கு வம்பு? இந்த விஜய்க்கு தற்கொலைன்ற வார்த்தை வந்து அப்படி முள்ளாட்ட எச்சரிச்சுடா அப்படின்ட்டு பல பேர் ஃபீல் பண்ணி அந்த தற்கொலைன்றதை தவிர்க்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து தற்கொலைன்றது தப்பான வார்த்தை இல்லை, அது ஒரு குணத்தின் வெளிப்பாடு. ஒரு நபருக்கு ஒன்றும் தெரியல, தெரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணல, அல்லது தனக்கு தெரியாத ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி வந்து வளர்றான் அப்படின்னா அவனை என்னன்னு சொல்லுவீங்க? தற்கொலைன்னு தானே சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் வந்து நிறைய இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களால் ஓட்டு போடப்பட்டு இங்க வந்து உக்காந்துட்டாரு அவரு. அதனால ஓட்டு போட்டவங்க எல்லாம் திட்டுறீங்களான்னா, ஆமாங்க, திட்டதான் செய்வான். ஏன் அவனை வந்து பாராட்டணும்? இப்பவும் சொல்றான், அவன் அவ்வளவு பேர் தற்கொலை தான். ஏன்னா எது நல்லது, எது கெட்டது, எது தொடர்ந்தா நம்ம மாநிலம் நல்லா இருந்திருக்கோம், எது தொடர்ந்தா நம்முடைய வாழ்க்கை வந்து சேஃபா இருந்திருக்கோம் அப்படிங்கிற அறிவு கொஞ்சமும் இல்லாம ஒரு நடிகர் அவர் சொன்ன பொய்களை வந்து முழுசா நம்பி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் சீட்டை உட்கார வச்சீங்கள, நீங்க எல்லாம் தற்கொலை இல்லாம வேற என்ன? நீங்க என்ன ஆச்சரியக்குறியும் கிடையாது, கேள்விக்குறியும் கிடையாது. உங்களால கேள்விக்குறியானது முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினும் திமுகவா இல்ல. கேள்விக்குறிய போனது உங்களோட வாழ்க்கை தாண்டா. கேள்விக்குறிய போனது உங்களுடைய அமைதியான லைஃப். அந்த கருமம் தெரியாம வந்து இவர் மேடையில் வந்து தற்கொலைக்கு விளக்க சொல்லிட்டு இருக்காப்ல. நான் இப்பயும் சொல்றேன், 1000 வாட்டி சொல்றேன், இவர்கள் தற்கொலைகள் தான்.